ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிந்து சமவெளி நாடுகளுக்கு வருகை புரிந்தவர்கள் தான் பார்க்க போகிறோம். இதுலேருந்து டிஎன்பிசி அடிக்கடி கொஸ்டின் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட்டு 1826ஆம் ஆண்டு முதலில் ஹரப்பா நகரத்திற்கு வருகை புரிந்தவர். ரொம்ப இம்பார்ட்டண்டான நாடு, மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, சார்லஸ் நேஷன். அடுத்தது 1831 அலெக்சாண்டர் ஃபார்ட்ஸ் என்பவர் அம்ரி என்ற ஹரப்பாவோடு தொடர்புடைய நகரத்திற்கு வருகை புரிந்தார். நல்லா பார்த்துக்கோங்க, அலெக்சாண்டர் ஃபார்ட்ஸ் என்பவர். ஓகேவா? அடுத்தது அலெக்சாண்டர் கன்னிகாம் 1853, 1856, 1875. அலெக்சாண்டர் கன்னிகாம் என்பவர் இந்த ஆண்டு 3 டைமே ஹரப்பா நகரத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். இவரை பார்க்கும்போது இவரோட தொடர்புடைய இந்திய தொழில் துறையை பற்றி பார்த்துக்கலாம். அப்போ 1861 இந்திய தொழில் துறை ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஓகேவா? அடுத்தது 1924 ஜான் மார்ஷல் என்பவர் 1824ஆம் ஆண்டு வருகை புரிந்திருக்கிறார். அடுத்தது 1940 REM வீலர் என்பவர் ஹரப்பா நகரத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். அடுத்தது உங்களுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆப்கானிஸ்தானுடைய வர்த்தகத்தின் மிக முக்கியமாக ஆதாரமாக தொலைவில் உள்ள ஹரப்பாவின் புறக்காவல் நிலையம் எது? புறக்காவல் நிலையம் எது? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.